ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 1 சாமுவேல் 1 இந்த 3 கேள்விகளும் ஒரு கணவன் எல்கானா, ஒரு மனைவி அன்னாளிடம் கேட்கப்பட்ட கேள்விகள். இவை ஆறுதல் அளிக்கும்படி கேட்கப்பட்ட கேள்விகள். மேலும் எல்கானா தன்னையே தன் மனைவியிடம் சுட்டிக்காட்டி, 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்கிறான். அதாவது, என்னை பார்த்து நீ ஆறுதல் அடைந்து கொள். அதாவது, நானே உன் அழுகை தீர போதுமானவன், உன் சஞ்சலம் நீங்க போதுமானவன். உனக்கென்று ஒரு மகன் இல்லாவிட்டால் என்ன என்கிறான். ஆனால் அன்னாளுக்கு இந்த வார்த்தை ஜாலங்கள் போதுமானதாய் இருக்கவில்லை. அவளுக்கு ஒரு மகன் வேண்டும். அவளுடைய மலட்டுத்தனம் நீங்க வேண்டும். 1 சாமுவேல் 1 அன்னாள் எழுந்திருந்தாள் என்ற வாக்கியம் ஒரு தீர்மானத்தை குறிப்பிடுகிறது. வசனம் 10, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்கிறது. அன்னாள் ஆலயத்துக்குள் போனாள். அவள் மனம் கசந்து போயிருந்தது. அந்த மனம் கசப்பான தண்ணீர் நிறைந்திருந்த வனாந்தரத்தில் இஸ்ரவேலருக்கு மாறாவாய் மாறியிருந்த அந்த தண்ணீரை போல குடிக்க முடியாத தவிப்பை கொடுத்த கசப்பான தண்ணீராயிருந்தது. அவள் எசேக்கியா ராஜா கர்த்தர் சொன்ன மரண செய்தியை கேட்டு மிகவும் அழுததைப் போல மிகவும் அழுதாள். அவள் சங்கீதம் 34 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்பதைப் போல கர்த்தரை நோக்கி பார்த்தாள். 1 சாமுவேல் 1:11 கடைசி வரி சொல்வதைப் போல பொருத்தனை செய்து ஜெபித்தாள். இதுவரை தனக்காக ஒரு மகன் வேண்டும், தன் நிந்தை தீர ஒரு மகன் வேண்டும் என்று கேட்ட அன்னாள் இப்போது, ஆண்டவரே, உமக்கு தருவதற்கு எனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டாள். 1 சாமுவேல் 1 கடைசி வரி சொல்வதைப் போல அன்னாள் அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. ஊழியக்காரன் ஏலி மூலம் கர்த்தர் அவளுக்கு நல்ல பதில் கொடுத்திருந்தார். அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. இது நமக்கும் பொருந்துமல்லவா? எழுந்திரு, கர்த்தரிடம் போ, அழு, ஜெபம் பண்ணு, பொருத்தனை செய், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள், உன் துக்க முகம் நீங்கி போகும். அன்னாள் தன் மகனுக்கு சாமுவேல், அதாவது தேவனிடத்தில் கேட்டது, தேவன் கொடுத்தது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்கிற அர்த்தமுள்ள ஒரு பெயரை அவனுக்கு வைத்தாள். துக்க வாழ்க்கை, கண்ணீர் வாழ்க்கை, நிந்தை நிறைந்த வாழ்க்கை சாட்சி கூறும் வாழ்க்கையாக மாறிவிட்டது. தேவன் நமக்கும் கொடுப்பார். நாமும் சாட்சி சொல்லுவோம். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும்.